அன்னைக்கு வெறும் டூல்ஸ் மட்டும் பார்த்தேங்க. இன்னைக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இது எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா ப்ரோ? மெனுஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணவே நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாங்க. இதில் எல்லாம் எது வருங்கிறத நம்ம அப்படியே ஒர்க் பண்ணவே எடுத்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம். கட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட், ஒரு இமேஜுக்கு பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் கலர் கரெக்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் எடுப்பேங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. சும்மா இந்த இமேஜே எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு சைஸ், இதுக்குன்னு ஒரு சைஸ் கிரியேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு சைஸ் நார்மலாக இன்ச்சஸில் வச்சுக்கிறோம். சரிங்களா? கண்ட்ரோல் என், அதாவது நியூ ஃபைல் போட்டிங்கன்னா ஃபைலில் வந்துட்டு கண்ட்ரோல் என் போட்டிங்கன்னா நியூ ஃபைல் கேட்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் மேனுவலாக வருங்க, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம மேனுவலாகவே பண்ணிக்கலாம். இன்ச்சஸில் 12:15 ரெசல்யூஷன் எப்பவுமே ஃபோட்டோ பிரிண்ட்டுக்கு, அதாவது ஆர்ஜிபி மோடு இருந்ததுன்னா 200 போதுமானது. 300 நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க, ஏன்னா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் 200 வச்சாவே போதும் இப்போ இருக்கிற லேசர் பிரிண்ட்டுக்கு எல்லாமே. ஸோ இங்கே எப்பவுமே ஆர்ஜிபி கலர் மோடில் தான் இருக்கணும். இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் பதிலாக நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே டிஃபால்ட்டாக ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வைப்பாங்க. இது எப்பவுமே எஸ்ஆர்ஜிபி அந்த மோட்லேயே இருக்கட்டுங்க. சரிங்களா? இல்லைன்னா ஆப்பிள் ஆர்ஜிபிக்கு மாற்றிக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் ஆப்பிள் ஆர்ஜிபி தான் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஆப்பிள் ஆர்ஜிபி வச்சாலும் ஓகே. ஏன்னா இல்லை, சப்போஸ் பிரிண்டிங் எடுக்கிற இடத்துல எந்த ஃபார்மெட்டில் அடிக்கிறாங்கன்னு கேட்டுக்காங்க, அந்த ஃபார்மெட் வச்சு ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்கள் சிஸ்டத்தில் அதே கலர் கரெக்ஷன் இருக்கும், அவங்க சிஸ்டத்துலையும் அதே கலர் கரெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது டவுட்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே, இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வித்து 12, ஹைட்டு 15, 200 ரெசல்யூஷன். இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இங்கே 2 விதமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே இன்ச்சஸ்னால் இன்ச்சஸ்லேயே வச்சுக்காங்க. இங்கே ஆர்ஜிபி மோடு, சிஎம்ஐக்கு மோடு எதுவுமே சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபோட்டோ ஒர்க்கு எல்லாமே ஆர்ஜிபி மோடு தான், சிஎம்ஐக்கு மோடே கிடையாது. ஏன்னா மல்டி கலர் ஒர்க்னா மட்டும்தான். மல்டி கலர் ஒர்க்னா விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சரு, ஃப்ளையரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்வலப் கவரு, இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் சம்மந்தமாக, அதாவது அதாவது என்னென்னா டிடிபி ஒர்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க்கு, ஃப்ளக்ஸ் டிசைன், இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா சிஎம்ஐகே மோடு. ஃபோட்டோ சம்மந்தமான எல்லா ஒர்க்குமே ஆர்ஜிபி மோடு. ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சைஸ் வந்துருச்சு. நான் இப்போ அந்த இமேஜை காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஏ போட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஏன்னா செலக்ட் ஏ. சரிங்களா? கண்ட்ரோல் ஏ போட்டோம்னா செலக்ட் ஆல். கண்ட்ரோல் சி எங்கே இருக்கும்? இமேஜில் எடிட்டில் வந்தீங்கன்னா கண்ட்ரோல் சி காப்பி. இது எல்லாமே ஷார்ட்கட்டு தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னங்கிறது ஷார்ட்கட் தான். கண்ட்ரோல் சி வந்து காப்பி, பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் பிங்க. சரிங்களா? இங்கே காப்பி பண்ணிட்டேன், இங்கே வந்து கண்ட்ரோல் பி பேஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதே வந்து நம்ம பெருசு பண்ணணும். பெருசு பண்ணுறதுக்கு என்ன? ட்ரான்ஸ்ஃபார்ம். அது எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கும் பாருங்க. இங்கே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மே போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிக்கோங்க. ஒரே மாதிரி வரணும்னா ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா பாருங்கள் இப்படி வந்துடும். சரி, எதுவுமே பிடிக்கலனா முன்ன பின்ன வந்துடும். ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரே மாதிரி பெருசாகும். ஓகேங்களா? இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம பெருசு பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்க, இந்த ஸ்பேஸும் ஈவனாக இருக்கணும். எப்பவுமே தலைக்கு மேலே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுக்காங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டேன். எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட், இல்லைன்னா கண்ட்ரோல் ஜே. டூப்ளிகேட்டுக்கு என்ன? கண்ட்ரோல் ஜே. சரிங்களா? எப்பவுமே ஒரிஜினல் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற டூப்ளிகேட்டை ஒர்க் பண்ணுங்க. இதுதான் ஒரிஜினல். ஓகேங்களா?
உங்களுக்கு சப்போஸ் அது தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு லைட்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதெல்லாம் ஒரிஜினல்னு டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன லேயருக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது நான் இப்போ லேயர் ஒன்று இதே ஹைடு பண்ணி வச்சுக்காங்க. மேலே இருக்கிற லேயரை ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐ எடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் இருக்கா? இப்போ இந்த மாதிரி இமேஜை நீங்கள் கட் பண்ணீங்க பார்த்தீங்களா, லேசர் டூல் போட்டு குயிக் மாஸ்க் டூல் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே கட்டிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பென் டூல் எடுத்துக்கோங்க. பி அடிச்சிங்கன்னா ஷார்ட்கட் பென் டூல். சரிங்களா? பி அடிச்சிங்கன்னா பென் டூல். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க பென் டூலு. கொஞ்சம் பழகும் போது அந்த நெளிவு சுழிவு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. வாங்க இப்படி இருக்கும். சரிங்களா? ஆல்ட் வேணால் பிடிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு முன்ன பின்ன எந்த அளவுக்கு மாறுதோ அது பண்ணிங்கன்னா பாருங்கள், அதோட நின்றுக்கும். அடுத்தது எந்த ஏஜ் சேஃபில் போகணுமோ அந்த ஏஜ்க்கு அந்த இது மாற்றிட்டு இங்கே பாருங்க, இங்கே கிளிக் பண்ணி அப்படியே வளைச்சிக்காங்க. மவுஸ்லேருந்து கை எடுக்காமல் அப்படியே வளைச்சிக்காங்க. அப்படியே கொண்டு போய்க்காங்க. நம்ம நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குள்ள இந்த மாதிரி ஹேர், அந்த அவுட்டர் ஹேர் தேவையில்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்ம வேற ஒரு விதமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அது இந்த ஹேர் ஒரிஜினாலிட்டியெல்லாம் வேணுங்க அப்படின்னு யாராவது கேட்டால் நம்ம அது பண்ணிக்கலாம். இது பழைய ஃபோட்டோ. இதே ஸ்டுடியோ ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஹேர் வந்துங்கன்னா பின்னாடி எப்படி இருந்தாலும் பிளைன் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஹேர் எடுக்கிறது ஈஸி. இப்போ இது வந்து பின்னாடி டிசைன் இருக்குது. உடனே இது பழைய ஃபோட்டோங்கிறங்காட்டிக்கு அந்த ஹேர்லாம் டேமேஜாக இருக்குது. இது செலக்ட் பண்ணிட்டுனா கண்ட்ரோல் என்டர். சரிங்களா? இதை கொண்டு வந்து இது கூட இப்படி சேர்த்திட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுக்காம பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கட்டிங்கு. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி இருந்ததுன்னா இது இப்போ நீங்கள் கட்டிங் போட்டீங்க இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா பாத்தில் சேவ் ஆகிருக்கும். வேணும்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டு, இப்போ பேக்ரவுண்டு நம்ம ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். இப்போ இது எடுத்துட்டாலாம் இந்த கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகும். அதாவது டீசெலக்ட் கொடுத்துக்காங்க. ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட். அதனுடைய ஷார்ட்கட் என்னன்னா டீசெலக்ட் கண்ட்ரோல் டி. சரிங்களா? இது போகணும்னா கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். எதுக்காகனா இப்போ நான் இங்கே ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா, அதையே நான் பாருங்க இங்கே கொஞ்சம் டார்க் கிளிக் பண்ணிக்கிட்டா அடுத்தது இதையவே கிளிக் பண்ணிவிட்டு லைட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கே டார்க் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது 2 கலருங்க. சரிங்களா? இது கிரேடியண்ட்டாக மாற்றிக்கலாங்க. கிரேடியன்ட் கலருக்கு என்ன பாருங்க, இங்கே இருக்கா, செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இதை ஹைட் பண்ணிக்காங்க. சென்டர் ஏரியா வந்து லைட்டு, அவுட்டர் ஏரியா டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமா? அடுத்தது இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்காங்க. இப்போ இது இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்காங்க. எப்போவுமே லேயர் செலெக்ஷனில் இருக்கணும். கண்ட்ரோல் என், அதாவது கண்ட்ரோலுக்கு பிடிச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் இந்த இடத்துல என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்கள் எப்போவுமே ஃபெதர் கொடுக்காம கட் பண்ணாதீங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபெதர் வந்து 1 கொடுத்தாவே போதுமானது. என்டர் அடிங்க. மறுபடியும் ஒரு டைம் என்டர் அடிச்சுக்காங்க. சரிங்களா? ரொம்பலாம் கொடுக்கவே தேவையில்லை. 2, 3 எல்லாம் கொடுக்காதீங்க. 1 போதுமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது ஒரு சும்மா மறுபடியும் இதை டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. எதுக்காகனா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ இது கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். முதல்ல எடுத்துன்னா லெவல்ஸ் வாங்க, ஆட்டோ கொடுத்து பாருங்க ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்னு. இப்போ என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்துக்காங்க. ப்ரிவியூ வச்சு பாருங்க. இமேஜ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஆல்டோ கொடுத்தோன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ இங்கே ஒரு கலராகவும் இங்கே ஒரு கலராகவும் இருக்குது. அப்போ இதுக்கு ஈவனாக இதையே முதல்ல பண்ணணும். சரிங்களா? சில ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 2 சைடு ஒரே மாதிரி லைட்டிங் இருக்கிற மாதிரி முதல்ல செட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் கலர் கரெக்ஷனே பண்ணணும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடம் டார்க்காக இருக்குது,
இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் டல்லா இருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஏரியா மட்டும் செலக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க செலக்ஷன் பண்ணி இப்போ செலக்ஷன் ஃபெதர் கொடுக்காம கலர் கரெக்ஷன் பண்ணா என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்க. இப்போ சும்மா நான் கலர் கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணதா நினைச்சுக்காங்க. ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் கொடுத்து பாருங்க. இங்க பாத்தீங்களா, நீங்க போட்ட செலக்ஷன் ஃபெதர் கொடுக்காதங்காட்டிக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்க ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, ஃபெதர் ஒரு 45 இல்ல 50 நீங்க 75 வரைக்கும் கூட போகலாம். நான் இப்போதைக்கு 45 வைக்கிறேன். சரிங்களா? 45 வச்சீங்கன்னா பாருங்க இப்படித்தான் இருக்கும். இந்த எட்ஜஸ் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், லெவல்ஸ் வரேன். ஓகேவா? எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஈக்குவலா இது ஓரளவுக்கு இருக்கா, கொஞ்சம் எல்லோ டோன் கொடுத்தோம்னா போதும். லைட்டா ப்ளூக்கு ஆப்போசிட் என்ன, எல்லோ. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, இப்போ இதுக்கு ஈக்குவலா ஓரளவுக்கு இது பண்ணிட்டா கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிட்டேன். கலர் பேலன்ஸ் வாங்க. சியானுக்கு ஆப்போசிட் என்ன, ரெட் ஜாஸ்தியா இருந்தா நீங்க சியான் கம்மி பண்ணணுங்க. அதே மாதிரி கிரீன் ஜாஸ்தியா இருந்தா மெஜந்தா ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த ஃபேஸை இப்படி அடிச்சுக்கலாம். இப்படி மெஜந்தா இப்படி ஜாஸ்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே வந்து என்ன பண்ணணும், முதல்ல எடுத்தோன்னா கிரீனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெஜந்தா கம்மியாயிடும். புரியுதுங்களா? ஸோ கிரீன் ஜாஸ்தியா இருந்தாலும் நீங்க மெஜந்தா ஆட் பண்ணீங்கன்னா ஈவன் ஆகிக்கும். இப்போ பாருங்க, இப்படி இருந்த இமேஜ் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வரும், பழைய இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ரெட்டுக்கு ஆப்போசிட் சியான், கிரீனுக்கு ஆப்போசிட் மெஜந்தா, எல்லோக்கு ஆப்போசிட் ப்ளூ. ப்ளூ ஜாஸ்தியா இருந்தா எல்லோ ஆட் பண்ணுங்க, எல்லோ ஜாஸ்தியா இருந்தா ப்ளூ ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் ஆர்ஜிபி மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டு, கிரீன், ப்ளூ. சரிங்களா? இதுதான் ஆர்ஜிபி. சிஎம்ஐ கேட்கறது சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். பிளாக் வராது இதுல, ஆனா பிளாக் தான் சிஎம்ஐ கேம்போம். கேக்கு இது வந்து பிளாக்குங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸும் இந்த இது, அதாவது இந்த கலர் கலெக்ஷன் இந்த கலெக்ஷனு ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். முதல்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க, இப்படித்தான் இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி இது. இனிமேல் தான் நம்ம கலர் கரெக்ஷன் ஈவனா பண்ணணும். எங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க இப்ப செலக்ட் பண்ணுங்க. இனிமேல் தான் கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஒவ்வொரு படத்துக்கு நீங்க இப்படித்தான் பண்ணி அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வெட்டிங் ஆல்பம் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டே பண்ற மாதிரி இருந்தாலும் பேசிக்கா நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். லைட்டிங் முதல்ல கரெக்ட் பண்ணணும், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபெதர் பாருங்க 45 போகுது எனக்கு. ஓகேவா? இப்போ லெவல்ஸ்ல வரேன். டார்க்கா இருக்கா, கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கிறேன், லைட்டா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இருந்ததை பிரைட்னஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் கரெக்ஷன் லைட்டா ரெட் ஜாஸ்தி ஆயிடுச்சா, அப்போ ரெட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மெஜந்தாவும் இருக்கும். லைட்டா கிரீன் ஆட் பண்ணுங்க, லைட்டா எல்லோ ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ செலக்டிவ் கலர் வரும். செலக்டிவ் கலர் இது எல்லாமே எங்க இருக்குன்னா இமேஜஸ்ல இருக்குங்க. லெவல்ஸ், கண்ட்ரோல் எல், இது எல்லாமே கலர் கரெக்ஷன் தான். இது பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்தீங்கன்னா லெவல்ஸ், கருசுங்கிறதும் அதே மாதிரி தாங்க. சரிங்களா? ரெட், கிரீன், ப்ளூ இருக்கும். உங்களுக்கு ரெட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கிரீன் கம்மி பண்ணிக்கோங்க, மெஜந்தா சியான் இது பண்ணுங்க. பாருங்க இப்போ ரெட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதே தான் நீங்க லெவல்ஸ்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்க மெஜந்தா ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ப்ளூ கொஞ்சமா எல்லோ டோன், எப்பவுமே எல்லா ஃபேஸுக்கும் எல்லோ டோன் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. சரிங்களா? ப்ளூ டோனு, பிங்க் டோன் எல்லாம் அதிகமா வேண்டாம். இப்போ இது ஓகே. இப்போ இதுலயே வந்து செலக்ட் இந்த ஒயிட் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஒயிட் எல்லாமே ஹைலைட்ஸ்ன்னு அர்த்தம். அந்த இடமெல்லாம் எனக்கு மெஜந்தாவா வேணும். ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சைனிங்கா தெரியுற மாதிரி வேணும். அப்படின்னா இதுலயே வந்தீங்கன்னா செலக்டிவ் கலர்னு இருக்கும். இதுல இந்த ஒயிட் இருக்கிற ஏரியால எனக்கு பிங்கா மாறணும். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒயிட் செலக்ட் பண்ணுங்க, மெஜந்தா இன்க்ரீஸ் பண்ணி எல்லோ கம் பண்ணீங்கன்னா அந்த ஒயிட் பாருங்க. இப்போ மெஜந்தா லைட்டா பாருங்க, இந்த இடமெல்லாம் மெஜந்தா ஏரி இருக்கு, கம் பண்ணிக்கங்க பாருங்க. தெரியுதுங்களா? மெஜந்தா ஏரி இருக்கு அங்க பாருங்க, இந்த ஒயிட்ல எல்லாம் மெஜந்தா ஏரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஓகே. பேசிக் ஸ்டெப்ல நம்ம கலர் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது எப்பவுமே ஷார்பன் கொடுக்கணும். ஷார்பன் வந்து ஃபில்டர்ல
ஷார்பன்னு இருக்கும், அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்து பழகிக்காங்க. அதுதான் மேனுவலாக கொடுக்கறது. நான் எல்லாத்துக்குமே கொடுக்கறது டிஃபால்ட்டாக இது மட்டும்தாங்க கொடுப்பேன். டெஸ்ட்வோல்ட் கொடுக்க மாட்டேன். அமௌண்ட் 125 கொடுத்துக்குவேன். ரேடியஸ் 1 கொடுத்துக்குவேன், போதுங்க. இல்லை 100 கூட கொடுங்க, போதும். நார்மல் ஃபோட்டோவாக இருந்தால் சரிங்களா. இதே டிஜிட்டல் ஆர்ட்டாக இருந்ததுன்னா 125க்கு 1 போதுங்க. நான் நார்மல் ஒர்க்குக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு ரீஸ்டரேஷன் ஒர்க், அதாவது ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஒர்க்குக்கு இது போதுமானது. ஓகேவா. இதில் ரீடச் அதிகமாகலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நேம் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம்னா இதுவே போதுமானது. சப்போஸ் இந்த ட்ரெஸ்ஸு இப்போ வந்து இது லைட் க்ரீனாக இருக்குது, அவங்க ஒயிட் ட்ரெஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக முதல்ல பென் டூலில் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பெட்டருங்க. அது நம்மளே பண்ணிடலாம், விடுங்க. பாருங்க, இது சட்டை கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சட்டை கட் பண்ணிடுங்க. நீங்கள் போட்ட பார்த்து பாருங்கள், ஆல்ரெடி சேவ் பண்ணங்காட்டிக்கு அப்படியே இருக்குது. இதை இன்னொரு பார்த்தா சேவ் ஆகிட்டு இருக்குது பாருங்க. நம்ம ஒர்க் பண்ண அது பாத் கிரியேட் ஆகிக்கு. உங்களுக்கு வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் பார்த்து போட்டோன்னே டபுள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது இருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் சட்டை கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்தில் போய் எடுத்து நம்ம உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து கிரீன் கலராக மாற்றுறதுனாலும் ஓகே, இல்லை ஒரு ஒயிட் கலராக மாற்றுறதுனாலும் ஓகேங்க. ஓகேவா. இந்த மாதிரி சட்டு மட்டும் இதோட 5 போதுங்க, சரிங்களா. ரொம்பலாம் வேண்டாம். இப்போ ஹியூ சேச்சரேஷன், அதாவது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூ சேச்சரேஷன் ஒரு இது கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி இருக்கிற கலர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க, சரிங்களா. இப்போ நான் இதே ஒயிட் கலராக பண்ணுறேன் பாருங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது பாருங்க பியூர் ஒயிட் ஆயிடும். அப்புறம் கலர் பேலன்ஸ் வந்து பாருங்க, ஹைலைட்ஸ் கொடுங்க, கொஞ்சமாக நகர்த்தினீங்கன்னா போதும், பியூர் ஒயிட் ஆகிடும். ஓகேங்களா. சிம்பிளாக நம்ம ஒரு பிளைன், இது வந்து பிளைனாக இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்ம பண்ண முடியும். இதே செக்குடு சர்ட்டு ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டோம்னா பண்ண முடியாது. சர்ட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. இதுக்கே நம்ம சர்ட்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ நார்மலாக ஒரு அதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதே ஃபோட்டோவை ஒரு சர்ட்டு சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா. ஒரு கோட்டோ இல்லை ஒரு ஒயிட் ஷர்ட்டோ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத மாதிரி போடுங்க அப்படின்னாங்கன்னா, இல்லை அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், இதை பார்த்து போட்டோம் இல்லைங்க, அது செலெக்ஷன் பண்ணிக்காங்க. அதாவது 1 கொடுத்துக்காங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா. இது மட்டும்தான் இருக்கணும். இப்போ இதில் எப்பவுமே நீங்கள் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. மாதிரி பேக்கேஜ் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் கூகுள் டிரைவில் போட்டு அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் வச்சுக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சர்ட் எடுப்போம். ஓகேவா. கண்ட்ரோல் சி, அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி போட்டாச்சு. இந்த ஃபைல் வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, இதுக்கு மேலே வச்சுக்காங்க, போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வரும். ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு, சரிங்களா. இப்போ இது வச்சாச்சு. அடுத்தது இந்த தலையை என்ன பண்ணுறோம், இது கூட அப்படியே கொண்டு வாங்க. இப்போ இதைய அந்த தலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம டச் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இது இந்த லேயர் பார்த்தீங்களா சர்ட்டு, அது கொஞ்சமாக ஒப்பாசிட்டி கம்மிட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத கட் பண்ணுறதெல்லாம் வந்துடும். இது எப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க.
1 டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஒப்பாசிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இதை பண்ணிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துக்காங்க. ஸ்மஜ் டூல் பாருங்க இங்க இருக்கும். ஸ்மஜ் டூல் எடுத்துட்டு இங்கே ஸ்ட்ரென்த் 80 இருக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு 40, ஒரு 35 அது போதுங்க. இது வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டுக்கு ஸ்டாம்ப் பண்ற மாதிரி தான் பாருங்க. இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி டிஃபால்ட். இதுக்கு வந்து சாஃப்ட் ப்ரஷ், இது ஹார்ட் ப்ரஷ். ஷார்ட் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த ஹார்ட்னஸை இங்கே நகர்த்திக்காங்க, சென்டரை நகர்த்திக்காங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் 50 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். இது ஒரு சும்மா சரிங்களா, சென்டராக வச்சுக்கிறேன். ஸ்பேசிங் எடுத்துட்டு, ஸ்பேசிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்மி பண்ணிட்டு ஸ்பேசிங் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த எட்ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க. நீங்க டச் பண்றது தெரியக்கூடாது. ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஷார்ப் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் கரெக்டாக இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க இங்கே கட்டிங் கரெக்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் ஷர்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும், கரெக்டான கட்டிங் போடணும். லேயரு ஃபெதர் 1 டெலீட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயுமே ஃபெதர் 1 டெலீட்டு. இங்கேயும் இங்கிருந்து கொண்டு வந்துடணும். அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பிளர்ரான மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபெதர் 1 ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க ஒரே இதில் இருக்கும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சமாக பெருசுப்படுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குமே லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒயிட் ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு கலர் பேலன்ஸ் வந்துட்டு லைட்டாக ஒயிட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு கலர் இது பண்ணியாச்சு. இதே ஒரு கோட்டு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோட்டு சரிங்களா? அதில் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. கோட்டு இருந்தால் கொஞ்சம் அவர் இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து பார்க்குறேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கோட் எடுத்துக்குவோம். கொஞ்சம் அவர் இந்த பக்கம் திரும்புற மாதிரி இருந்தங்காட்டிக்கு இதை எடுத்துக்கிறேன். இங்கே வார்ப்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாக் இதாகிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பாருங்க இந்த ஹெட் இருக்கா, இதையே டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. இதில் தேவையில்லாத டெலிட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி பாருங்க இந்த எட்ஜஸ் கரெக்டா இல்லையா? ஒன்றும் இல்லை பாருங்க, இது அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணிக்காங்க. எப்பவுமே எட்ஜஸ் கரெக்டாக இருக்கணும். என்டர் ஃபெதர் 1. இப்போ கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த ஒயிட்டை மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டார்க்னஸ் எடுத்துக்காங்க. இங்கே வச்சுட்டு ஒரு நியூ லேயர். ஓகேவா? நியூ லேயர் வந்து என்ன பண்ணணும்? லேயரில் நியூ லேயர் Ctrl+Shift+N கொடுத்துக்காங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்காங்க. பாருங்க ப்ரஷ் டூல் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? விண்டோஸில் வந்துட்டு ப்ரஷ் அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா ப்ரஷ் செட்டிங்ஸ். நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அங்கே வந்துக்கும். சரிங்களா? பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க இங்கே ஒப்பாசிட்டி ஃப்ளோன்னு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அடிங்க. ஒரு சிலர் 100 இருக்கும். 100 இருந்தால் பாருங்க இவ்வளோ டார்க் வரும். 100 வேண்டாம், நமக்கு லைட்டாக தெரிஞ்சா போதும். அதனால இவ்வளவுதான் வைக்கணுன்ட்டே கிடையாது, ஒவ்வொரு படத்துக்கும் மாறும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும். நான் பாருங்க இப்போ இங்கே 51 இங்கே 48 வச்சிருக்குன்னா லைட்டாக அடிச்சு பாருங்க. எப்பவுமே அந்த ஷேடோஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். சட்டு போகிற இடத்துல அந்த நிழல் வந்து தெரியணும். இருக்கிற கலரே எடுத்து லைட் அப்படி அடிச்சுக்கோங்க. சரிங்களா? கோட் போட்ட மாதிரி தலை பிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது, இங்கே தெரியலையா? மறுபடியும் செலக்ட் பண்ணிக்காங்க, கொஞ்சமாக நகர்த்திக்காங்க. ஆல்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்ச நகர்த்தி ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டர் கரெக்டான சென்ட்ரல் அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸ் என்டர் ஃபெதர் 1 டெலீட். இந்த இது செலக்ட் பண்ணணும். லேயர் குரூப்ல இருக்கும்போது எந்த லேயர்னு பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். டெலிட். எப்பவுமே கட்டிங் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக போட்டுக்காங்க. பென் டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதே மாதிரி நான் அந்த ஹீலிங் ப்ரஷ் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது முகப்பொரு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, எனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா ஹீலிங் ப்ரஷ் இருக்கு பாருங்க, அதை வச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, அதை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னாவே போதும். அந்த லேயர் மேலே வச்சுக்கோங்க, லேயர் செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஆனால் நான் சுருக்கமெல்லாம் வேணும் ரியலாக இருக்கிறதுக்கு. ஏதாவது முகப்பொரு ஒரு கருப்பு புள்ளி இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு ரிமூவ் பண்ணிக்காங்க. பாருங்க இந்த மாதிரி ஒயிட் இருக்கா, தூக்கிட்டேன். இந்த இடத்துல இது ஒயிட்டாக இருக்குது, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு சில படத்துக்கெல்லாம் தேவையில்லாத டாட்ஸு, பிளாக் புள்ளிஸ் ஜாஸ்தி இருக்கும், ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அப்படிலாம் பண்ணும்போது இதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, இந்த இடம் இருக்கா, அந்த கண்ணு ரொம்ப இதாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்க, இதில் எடுத்துக்கிறேன் டாட்ஸ் டூல். இது பிரைட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகுதா? அப்போ அடுத்தது இது பழகிற வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பென் டூல் எடுத்துங்க பாருங்க. இப்போ டார்க் ஆகுதா? லைட்டாக அந்த இடத்துல அடிச்சு விடுங்க, அந்த ஷேப் தெரியறதுக்காக. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு விதமாக பண்ணோம். ஒன்று சட்டு பேக்ரவுண்டு நார்மல் இது ஃபோட்டோவை வெறும் பேக்ரவுண்டாக கட் பண்ணி வச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டும் போட்டு பார்த்தோம். சரிங்களா?
நான் அலைன்மெண்ட் மாற்றிட்டேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. சர்ட்டும் இது பண்ணியிருந்தேன். அடுத்தது கோட்டு போட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு பேக்ரவுண்டுக்கு கட் பண்ணி எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. இதே ஃபோட்டோவை நம்ம எப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ சேவஸ், அதாவது ஃபைலில் வந்து சேவஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபைல் நேம் கொடுத்து பிஎஸ்டியாக எப்பவும் சேவ் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த பிஎஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது இந்த மாதிரி தனித்தனி லேயராக இருக்கிறது வந்து பிஎஸ்டிங்க. இப்போ வந்து பிரிண்ட்டுக்கு நீங்கள் எப்பவும் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஜேபிஜி. சரிங்களா? இதுதான் வந்து பிரிண்ட்டுக்கு கொடுக்கணுங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஆனால் பிஎஸ்டியில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு சிலதுல இல்லை, நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்காங்க. எப்பவுமே லார்ஜ் பண்ணிவிட்டு 12 கொடுத்துக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் லைன் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்காங்க. சரிங்களா? ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இதில் எல்லாம் போகும்போது 2 MBக்கு உள்ள அப்லோடு பண்ணுங்க, இல்லைன்னா 1 MBக்குள்ளே அப்லோடு பண்ணுங்க. ஒரு சிலதெல்லாம் 20 KB அப்லோடு பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த குவாலிட்டியை கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த குவாலிட்டி கம்மி பண்ணும்போது பாருங்க இதெல்லாம் கம்மியாகிக்கும். இப்போ நம்ம பிரிண்ட்டுக்கு கொடுக்குறோம், அதனால் எப்போவுமே குவாலிட்டி 12 தான் இருக்கணும், ஹையில் தான் இருக்கணும். அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே கொடுத்துக்காங்க. ஓகேவா? இப்போ இது பிஎஸ்டியாக இருக்கிறங்காட்டிக்கு இப்படி இருக்கா. இதே ஃபைலை நான் ஜேபிஜி சேவ் பண்ணல, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஜேபிஜி. ஜேபிஜியாக இருந்தால் நமக்கு டிஸ்பிளேல தெரியும், பிஎஸ்டியாக இருந்தால் டிஸ்பிளேல தெரியாது. பாருங்க, இதில் பாருங்க லேயர் மட்டும்தான் இருக்கும், ஃபைனலாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ், அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோவோட சைஸ் என்னன்னா இன்ச்சஸில் 1.4 1.7. சரிங்களா? இதுதான் பாஸ்போர்ட் சைஸ், நார்மல் பாஸ்போர்ட்டோட சைஸுங்க. 1.4 1.7ங்க. சரிங்களா? இது 200 ரெசல்யூஷனே கொடுத்துருக்காங்க, போதும். ஓகே, இப்போ இது இருக்கா, இதில் இது என்ன பண்ணுறேன், Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணியும் பண்ணலாம், இல்லை கட் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். காப்பி பண்ணோன்னா பாருங்க, காப்பி பண்ணியாச்சா, கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் போடுறேன். டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணுறேன். 2 விதமாக பண்ணலாம். ஏன் நீங்கள் கட் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். பாருங்க, கரெக்டாக வச்சாட்டா இந்த அலைன்மெண்ட் இங்கேயும் வேணும் ஸ்பேஸு, இங்கேயும் வேணும், அதே அளவுக்கு இங்கேயும் வேணுங்க. சரிங்களா? இப்படியும் பண்ணலாம். இல்லை இருக்கிற இமேஜ் அந்த சைஸ் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிராப் டூல் செலக்ட் பண்ணிக்காங்க. இங்கே வித் ஹைட் இருக்குங்களா, Ctrl+R ரூலர் எங்கே இருக்குன்னா வியூவில் இருக்கும், ரூலர் போட்டுக்காங்க. இங்கே வந்துட்டு பிக்சலா இன்ச்சஸான்னு பார்த்துக்கோங்க. இன்ச்சஸில் செலக்ட் பண்ணோம்னா இங்கே 1.4 டேப் தட்டிங்கன்னா, டேப் கீபோர்டில் டேப் தட்டிங்கன்னா அடுத்தது போயிடும். 1.7 டேப் தட்டினீங்கன்னா இது வந்து ரெசல்யூஷன். சரிங்களா? ரெசல்யூஷன் 200. பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ இதனோட ஒரிஜினல் சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. எஸ்கேப் படிங்க. இந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸ் என்னன்னு பாருங்க, 12க்கு 15. ஆனால் நம்ம கிராப் பண்ணுறது எவ்வளவுக்கு, வெறும் சின்ன சைஸ் 1.4 1.7. இங்கே 200 ரெசல்யூஷன் கொடுத்துட்டோம். ஆனால் இப்படித்தான் செலக்டில் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு பாருங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதனுடைய சைஸ் பாருங்க, 12க்கு 15 இருந்ததா. ஆனால் இப்போ இதனுடைய சைஸ் இமேஜுக்கு Ctrl+Alt+I அடிச்சிங்கன்னா இமேஜ் சைஸ், Ctrl+Alt+I அடிச்சிங்கன்னா இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு, 12க்கு 15 இருந்தது, இப்படி ஆயிடுச்சா. ஓகே, இதையே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 2 விதமாக பண்ணலாம். ஒன்று நியூ ஃபைல் போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ஃபைலே கிராப் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு ஒயிட் மாஸ்க் வைக்கணுங்க. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு வேணும் நமக்கு ஒயிட் மாஸ்க். அந்த ஒயிட் மாஸ்க் வேணும்னா நீங்கள் இமேஜில் கேன்வாஸ் சைஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, கேன்வாஸ் சைஸா இந்த இமேஜ் இப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே எனக்கு ஒயிட் மாஸ்க் வேணும். இதனுடைய சைஸ் இதுங்களா, ப்ளஸ் போட்டுக்காங்க. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தேடு சொல்கிறேன். ப்ளஸ் போட்டு 2 கொடுங்க.
அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு 2 கொடுங்க. சாரி, அங்கே இது பண்ணிக்குது. இங்கே 1.4 இருந்ததா? 1 இல்லை, இங்கே 1.4 இருந்தது. இதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1.5 மாற்றுங்க. இங்கே 1.9 மாற்றிக்கங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேக்ரவுண்டு என்ன வேணும் உங்களுக்கு, ஒயிட்டில் வேணும். இப்படி செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ கொடுங்க. பாருங்கள், ஒயிட் மாஸ்க் வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணி என்டர். இப்போ இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மேக் பண்ணியாச்சு. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே 2 விதமாக பண்ணலாங்க. ஒன்று வந்து சிம்பிளாக ஒன்று பண்ணுறது மெத்தேடு ஒன்று இருக்குது. இன்னொன்று தனித்தனியாக மேனுவலாக பண்ணுறதும் ஒன்று இருக்குது. நான் முதல்ல மேனுவலாக எப்படி அலைன்மெண்ட் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். Ctrl+A, Ctrl+C. ஓகேவா? காப்பி பண்ணிட்டேன். Ctrl+A போட்டு செலக்ட் ஆளு, Ctrl+C பேஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று போடுறோம். எப்பவுமே உங்களுக்கு ஒரு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னா அதுக்கான சைஸ் என்ன? மேக்ஸி சைஸ். மேக்ஸி சைஸ்னா 6x4. இதெல்லாம் ஸ்டுடியோக்காரங்களோட ஒர்க்குங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கே வேணா நீங்களே ஒர்க் பண்ணிட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா தண்டை போகணும். அதை அவங்க 100 ரூபா 150 ரூபா எல்லாம் கேட்பாங்க. இப்போ 6x4 200 ரெசல்யூஷன் வச்சிட்டோமா? பாருங்க, இதையே நீங்கள் கலர் கூட முதல்ல பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டுனா பெயிண்ட் பக்கெட். அதாவது இந்த கலர் ஃபில் பண்ணோம்னா ஒன்றா பெயிண்ட் பக்கெட் போகும் நீங்கள். ஓகேவா? ஒவ்வொரு டைம் நான் பெயிண்ட் பக்கெட் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ். சரிங்களா? ஆல்ட் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த கலர் இங்கே என்ன கலர் இருக்கோ அது ஃபில் ஆகும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற கலர் ஃபில் ஆகும். ஓகேவா? இப்போ இதனுடைய எனக்கு டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் அடிச்சிங்கன்னா போதும். சாரி, டி அடிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? இங்கே ஒரு கலர் இருக்குது. இப்போ இங்கே ஒரு கலர் இருக்குது. ஆனால் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னா ஷார்ட்கட் டி அடிச்சிங்கன்னா போதும். வெறும் டி, கீபோர்டில் டி அடிச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்துடும். சரிங்களா? கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற கலர். ஆல்ட் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிற கலர். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அடித்தா ஒயிட் வந்துடும். கீழே இருக்கிற கலர் அங்கே ஃபில் ஆகும். இப்போ நான் மாற்றிக்கலாம். இப்போ பேஸ்ட்டு இங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா? Ctrl+A Ctrl+C போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நகர்த்திக்கங்க. சாரி, மூவ் டூல் வச்சு லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நகர்த்திக்காங்க. ஆல்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வரும். ஆல்ட்டை பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கும். ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா பாருங்க கர்சர் மாறும். பாருங்க இங்கே பாருங்க, நார்மலாக ஒரு கர்சர் இருக்கா மூவ் டூலில். இப்போ ஆல்ட்டை பிடிச்சின்னா மாறும். பாருங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துருச்சுனாவே ஒரு டூப்ளிகேட் போடுதுன்னு அர்த்தம். அப்படி கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஆல்ட்லேருந்து கை எடுத்துருங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்காங்க. இப்படி வந்துக்கலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமா இருக்குது அப்படின்னா Ctrl+J. ஓகேவா? Ctrl+J போட்டிங்கனாலும் டூப்ளிகேட் தான். பாருங்க, அது அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நகர்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரும். அதே மாதிரி மறுபடியும் Ctrl+J, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு. ஓகேவா? இப்போ இந்த 4 ஃபோட்டோவுமே என்ன பண்ணுறோம், இப்படி செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மெர்ஜ் லேயர்னு இருக்கும். தான் இங்கே இருக்கு பாருங்க, மெர்ஜ் லேயர். இல்லை ஷார்ட்கட் என்னன்னு பாருங்க. லேயரில் வந்து மெர்ஜ் லேயருக்கு ஷார்ட்கட் என்ன? Ctrl+E கொடுத்தீங்கன்னா ஒரே லேயர் ஆகி. இப்போ இதையே Ctrl+J போட்டுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே வேணுங்கிற அளவுக்கு கீழே இறக்கிடுங்க. இப்போ இந்த 2 லேயரையுமே என்ன பண்ணுறோம், மறுபடியும் மெர்ஜ் லேயர் போடுறோம். அது ரைட் கிளிக் பண்ணாலும் வரும், இல்லைன்னா Ctrl+E போட்டிங்கனாலும் வரும். ஓகேவா? இதையே நான் இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்காங்க, Ctrl+A. ஓகேவா? இப்போ பாருங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து எட்ஜஸில் உட்காந்துருச்சு. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணணும்னா பிளாக் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் லைட் கலர்ஸ் கொடுத்துக்காங்க. ஒயிட்டுக்கு ஈக்குவலான லைட் கலர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு ஒயிட்டில் வேணும்னாலும் கூட நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு இங்கே வந்து கொஞ்சமாக கிரே கலர் வச்சுட்டு பேக்ரவுண்டு இப்போ நான் ஃபில் பண்ணணும். இந்த இடத்த கீழே இருக்கிறதுக்கு என்ன, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ். சரிங்களா?
கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் லைக். எதுக்காக பிளாக் வேண்டாங்கிறன்னா இங்க்கும் பிளாக் அதிகமாக இங்கே படியும். ஸோ லைட் கலராக இருந்ததுன்னா தெரியாதுங்க. இங்கு வந்து பிளாக்குங்கிறப்போ ரொம்ப இங்கு அதில் போகும், லேசர் ஆகட்டும் இதாகட்டும்ங்க. அப்போ என்னன்னா இந்த இதெல்லாமே கொஞ்சம் பிளாக் அடிக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் லைட் கலர்ஸ் வச்சுக்காங்க. அப்படிங்கிறப்போ இங்கு பார்த்தீங்கன்னா பிளாக்குங்கிறது இங்கே மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்குமே ஒழிய இங்கே எடுத்துக்காது. ஓகேவா? நமக்கு இங்கு அதிகமாக வீணாகாது. நம்மளே நாளைக்கு பிரிண்டர் ஒன்று வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது பெட்டருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இது மாதிரி வந்துருச்சா? இப்போ நாம பாஸ்போர்ட் 8 ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுறோம், சேவஸ் கொடுத்து பிபி நீங்கள் அது ஒரு நேம் கொடுத்து ஜேபிஜி சேவ் பண்ணிக்காங்க. ஓகேவா? இது வந்து மேனுவல் பண்ணுறது, இது மேனுவலாக நம்ம டிசைன் பண்ணுறதுங்க. இதுவே ஈஸியாக பண்ணுறது எப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், எடிட்டில் டிஃபைன் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும், டிஃபைன் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே ஒரு நேம் கொடுத்து ஓகே கொடுத்துக்காங்க. ஓகேவா? எடிட்டில் டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்து நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அது எங்கே வேணுமா ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இப்போ 64 மேக்ஸி, ஏன்னா அதில் தான் நமக்கு இப்போ 8 பாஸ்போர்ட் வேணும். இது வந்து சிம்பிளான முறைங்க, ஒரே செகண்டில் பண்ணிடலாம். 4/200 ரெசல்யூஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு கலர் வேணால் லைட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சி பேக் ஸ்பேஸ், சரி கண்ட்ரோல் பிடிச்சி பேக் ஸ்பேஸ். இப்போ நியூ லேயர் ஒன்று போட்டுக்காங்க. நியூ லேயர் ஒன்று போட்டிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ அடிச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லேயே உட்காரும். ஆனால் இங்கே இப்போ நம்ம கொடுத்தோம்ல ஒரு லேயரில், அங்கே கொடுத்தோம்னா அந்த லேயரில் போய் உட்காரும். இப்போது பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம அது டிஃபைன் பேட்டர்ன் போட்டோம் இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட்னு இருக்கா, பேட்டர்ன் செலக்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் செலக்ட் பண்ணோன்னே இங்கே எல்லாம் வருதா பாருங்க, நீங்கள் கொடுத்த பாஸ்போர்ட் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் இங்கே எல்லோரும் வந்துடும். இதில் தேவையில்லாத இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்காங்க பாருங்கள், இதெல்லாம் பிடிச்சிட்டு டெலிட். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும், சென்டராக கொண்டு வரணும். அப்போ கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் பாருங்க. அவ்வளோதான், ஒரே செகண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? ரெண்டு விதமாக பண்ணலாம், ஒன்று மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சரி, எனக்கு இப்போ இத்தனை பாஸ்போர்ட் வேண்டாம், எனக்கு 6 பாஸ்போர்ட் போதும், 2 பாஸ்போர்ட் சைஸ் இது ஸ்டாம்ப் சைஸ் வேணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா ஈவனாக இங்கே கட் பண்ணிக்காங்க பாருங்கள், இங்கே வச்சு ஈவனாக இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிட்டு ஈவனாக ஸ்பேஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எக்ஸுங்க கட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்துக்காங்க, கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இது ஸ்டாம்ப் சைஸ்க்கு மாற்றணும். ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்காங்க. இந்த வித்தில் வந்து 40 கொடுங்க போதும், இல்லை 50 கொடுத்தீங்கன்னா கூட போதும். 50 ஸ்டாம்ப் சைஸ். சரிங்களா? கொண்டு வந்து இப்படி வச்சுக்காங்க. ஆல்ட் பிடிச்சி அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா கீழே வரும். ஓகேவா? இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் இ அதாவது மெர்ஜ் லேயர் கொடுக்குறேன். மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ எத்தனை பாஸ்போர்ட்னு பார்த்துக்கோங்க. 6 பாஸ்போர்ட்டு 8 ஸ்டாம்ப் சைஸ். இது எல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ போட்டுக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை வச்சுக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 64 மேக்ஸியில் இந்த ஃபோட்டோவை 6 பாஸ்போர்ட்டும் கொடுத்தாச்சு, 8 பாஸ்போர்ட் இது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவும் கொடுத்தாச்சு. அதுபோக மேனுவலில் பார்த்தீங்கன்னா 8 பாஸ்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பாஸ்போர்ட். இதே பார்த்தீங்கன்னா 2 கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பாஸ்போர்ட் போகுதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தொல்லை இல்லை. 6க்கு 4 சைஸில் மேலே ஒரு கிளைண்ட்டுக்குமே கீழே ஒரு கிளைண்ட்டுக்கும் வச்சுக்கலாங்க. இதே நீங்கள் ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை, இந்த இதுதான், இந்த 2 சேர்ந்தாதான் 3க்கு 2 சைஸ் தான் அந்த ஃபேமிலி ஃபோட்டோ கேட்பாங்க ரேஷன் கார்டில் எல்லாமே. அது ஒன்றும் இல்லை, 3க்கு 2 இங்கே வந்து வித்து 3ங்க இன்ச்சஸில் வச்சுக்காங்க. 3 2
இது வந்து இந்த ரேஷன் கடையில எல்லாம் இந்த ஃபோட்டோ கேட்பாங்க சரிங்களா. ரேஷன் கடையாகட்டும் இந்த ஆதார் கார்டுலேயுமே ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டாங்கன்னா இதுதான் சைஸுங்க. இதில் அவங்களோட ஃபோட்டோவை அதாவது மேக்ஸி சைஸில் இருக்கும், அதையும் கிராப் பண்ணி சிம்பிளாக சின்னதாக பண்ணி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அதே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோங்க சரிங்களா. கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஷர்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது 3 விதமாக இதில் பார்த்துருக்கோம். இந்த இமேஜே வச்சுட்டு அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிராப் பண்ணியிருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் வந்து என்னென்னா இந்த சைஸ், அதாவது இந்த சைஸ் என்னென்னா 1.4 இன்ச்சஸ் 1.7 இன்ச்சஸ்ங்க சரிங்களா. உள்ளே வந்து 1.4 இன்ச்சஸ், ஹைட்டு வந்து 1.7ங்க. அவுட்ரு வரும்போது என்ன பண்ணணும், 1.4ங்கிறது அதாவது 1.4ங்கிறத மேனுவலாக நான் சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன். இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1.4 1.7 சரிங்களா. இதுக்கு ஒரு பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன் சரிங்க. இதுதான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதுக்கு ஒயிட் மாஸ்க் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேன்வாஸ் சைஸ் வரணும் 1.5 1.9 கொடுத்துட்டு இங்கே பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதில் தான் நம்ம இமேஜ் வச்சு சேவஸ் கொடுத்து ஜேபிஜியை சேவ் பண்ணிக்கணும் ஓகேவா. இந்த ஃபைலை தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக முடிக்கணும்னா டிஃபைன் பேட்டர்ன் போய் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க இங்கே இருக்குது இப்படி. அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபைலாக என்ன பண்ணுறோம், Ctrl+N நியூ ஃபைல் போயிட்டு 64 மேக்ஸி எப்போவுமே பிரிண்ட் நீங்கள் A4 சைஸ்லேயும் கூட கொடுக்கலாம். கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ, இப்போ எனக்கு 8 பாஸ்போர்ட் போகுதுன்னா 6க்கு 4 போதுமானது. 4 இன்ச்சஸில் கொடுத்து 200 ரெசல்யூஷன் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சா, இதுக்கு ஒரு கலர் லைட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டோமா, கொடுத்தோம்னாவே போதும். பாருங்க வந்தாச்சு. அவ்வளோதான். தேவையில்லாத நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து இதையே சென்டர் அலைன்மெண்ட் Ctrl+A போட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துடும். அவ்வளோதான். இப்போ சென்டராக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ் போதும் சரிங்களா. ஏன்னா ஸ்டுடியோக்காரங்க நல்ல ஃபோட்டோவாக இருந்ததுன்னா 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாலும் 10 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஒரு பாஸ்போர்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த மாதிரி எடிட் பண்ணி பண்ணோம்னா 100 rupees. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பாஸ்போர்ட் ஃபோட்டோ ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார். சார் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம 3 விதமாக பண்ணுறது எப்படின்னு பண்ணியாச்சு. சார் சொல்லுங்க சார். ஆனா அது இப்போ ஒரு போட்டோ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா இந்த மாதிரி போட்டோ வந்து எப்படி நான் கலர் கரெக்ஷன் பண்றதுன்னு பாருங்க. அனுப்பிச்சுடுங்க. ஒரு நிமிஷம்.
நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதுல ஓகே இதுல ஓகே முதல்ல இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. கண்ட்ரோல் எல் போட்டு பாருங்க. கண்ட்ரோல் எல் ஆட்டோ கொடுத்து பாருங்க. ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டார்க் தான் ஆகுது. சரிங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி, சாரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ஒரிஜினல். ஆமா, இதுதான் ஒரிஜினலுங்க. சரிங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அடிச்சு பாருங்க, ஒரிஜினல். சரிங்களா? அந்த ப்ளூ இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, கண்ட்ரோல் ஜே போட்டுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிங்க பாருங்க, பிங்க் கலரா இருந்தது, இங்க வருதுங்களா? போயிடுச்சா? ரோஸா இருந்தது, போயிடுச்சு. எப்படி இது ஒரிஜினலான்னு பாக்குறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, செப்பல்ஸ் ஆகட்டும், இதனுடைய வுட் ஆகட்டும், இந்த ஷூ பிளாக்கா இருக்குங்களா? ஆனா இதுல பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெமினி யூஸ் பண்ணுவீங்களா? ப்ரோ ரெமினி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே அதுல போட்டு நீங்க இது பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஆப்ல போட்டு இது பண்ணிக்கோங்க. பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, சப்போஸ் இந்த ஒர்க்கே இந்த இதுலயே பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் மேனுவலா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இவரோட இந்த ஷேடர்ஸ் மட்டும் ஒரிஜினலாட்டியே வச்சுக்கோங்க. ஈஸி தாங்க. நீங்க அதுதான் நான் சொல்றது. எப்பவுமே போட்டோஷாப் தெரிஞ்சா பென் டூல் கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? அது நீங்க ஒர்க் பண்ண வந்துருங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணி பழகுங்க. ஏன்னா நீங்க கட் பண்ணா கண்டிப்பா வேணுங்க. கண்டிப்பா இது தெரியும். இது ஒண்ணு வச்சுக்கலாங்க. இப்போதைக்கு ஒண்ணு வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட், அதாவது முதல்ல ஃபெதர் கொடுத்துக்கணும். பாருங்க, பின்னாடி பூரா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ இதையே நீங்க ஏதாவது கலர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒரே ஈவனான கலர் வந்துருச்சா? இங்க ஒரு கலர் இருந்தது, இங்க ஒரு கலர் இருந்தது. இப்போ நான் பாருங்க ஒரே ஈவனான கலர் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இதையே ரிமூவ் பண்றதுன்னா பண்ணிடுங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்காங்க. பாருங்க, ப்ரஷ் டூல் எடுத்துக்காங்க. இங்க இருக்கிற கலரே எடுத்துக்கலாம், ரொம்ப எல்லாம் வேண்டாம். இங்க இருக்கிற கலர் எடுத்துட்டு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிட்டு ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஏதாவது சின்ன இது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் இருந்தா ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இந்த விளக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸுக்கெல்லாம் தனித்தனியா நீங்க செலக்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணுங்க கலர் கரெக்ஷனு. இதுக்கெல்லாம் ஃபேஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணும்போது 30-35 கொடுத்துக்காங்க. அதாவது ஸ்கின் எல்லாம் எங்க இருக்குதோ ஸ்கின் எல்லாம் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். 35 கலர் பேலன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் லைட்டா ஆரஞ்சு டோன் வர மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப எல்லாம் வேண்டாம். இதே நீங்க அதுல போய் அந்த ஆப்ல போய் நீங்க போட்டு இது பண்ணிக்காங்க.
இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீலிங் ப்ரஷ்ஷை வச்சுட்டே பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது இந்த ப்ரஷ் சரிங்களா, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரீஸ்டரேஷன் ஒர்க்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் டிஜிட்டல் ஆர்ட்ல வராது. இது நார்மல் ஒர்க்கு, ரீஸ்டரேஷன் ஒர்க்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுல ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாதுங்க, இப்படியே இருக்கட்டுங்க அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டச் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்க வேண்டியது. நீங்க டிஜிட்டல் ஆர்ட் பண்ணோம்னா இவ்வளவு இதே ரிஸ்கே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆப்ல போய் போட்டு, ஆமா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு வேற பேக்ரவுண்ட் தான் வைக்க போறோம். இப்படி இருந்தது, இப்படி பண்ணியிருக்கோம் சரிங்களா. எல்லாமே கொடுத்து கொடுத்தீங்கன்னா கலர் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் படங்கள் வருங்க. இப்போ என்னன்னா இந்த பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு, இந்த ஏரியா எல்லோவா இருக்கா, அதையே நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். எங்க எல்லோ ஏரி இருக்குதோ அங்க மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். முப்பத்தஞ்சு கொடுத்துக்கங்க. செலக்டிவ் கலர் வாங்க, இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர் வந்துட்டு எல்லோ செலக்ட் பண்ணிட்டு எல்லோ கம்முனுங்க. அதே மாதிரி லைட்டா ப்ளூ ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த இடம் ஒரே ஈவன் ஆயிடுச்சுங்களா. அவ்வளவு ரொம்பலாம் வேண்டாம், நம்ம ஓரளவுக்கு மேட்ச் ஆனா போதும். ஏன்னா இங்க வருங்க, இங்க வந்தப்போ இந்த எல்லோ அப்படியே நல்லா தெரிஞ்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கம் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணோம்னா நல்லா டெப்த் கொடுக்கலாம், நல்லா கலரிங் கொடுக்கலாங்க. எல்லாமே போட்டோஷாப்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல இருக்கா, இது எல்லாங்கோட நம்ம என்ன பண்ணோம்னா மேனுவலா இதோட வச்சே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த சைட்ல அந்த கட் பண்ண தெரியாம இருக்கு, ஈவனா சரிங்களா, ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். இதுவே வச்சீங்கன்னா ஆன்லைன்ல இன்னொரு ஆப்பும் இருக்குதுங்க, நான் அதுவும் சொல்றேன். போட்டோ ரீஸ்டோர்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதையும் இது பண்ணிக்கிறீங்க. போட்டோ ரீஸ்டோர் .io இருக்குது, நிறைய இருக்குதுங்க, இதுவும் ஒண்ணு. கொஞ்சம் டெப்த் எடுத்துட்டு வரும், ரொம்பலாம் இருக்காது. ரெமினி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அது எல்லாத்துலயுமே வருங்க, இதுலன்ட்டு இல்ல, எல்லா இதுலயுமே வரும். கொடுத்துட்டோமா, டவுன்லோட் கொடுத்துக்காங்க சரிங்களா. கொடுத்துட்டு இப்ப பார்ப்போம், குவாலிட்டி பார்ப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்களா, இதுலயும் கண்ணாடி போட்ட மாதிரி தானே வருது பாத்தீங்களா. ஃபேஸ் சின்னதா இருந்தங்காட்டிக்கு நமக்கு அப்படி தெரியுது. இதே ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், Ctrl+C, கிரியேட் கொடுத்துட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ இதனுடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஒரு சில போட்டோல ஃபுல்லா பண்ண முடியாது, ஃபேஸ் மட்டும் ஓரளவுக்கு பண்ணலாம். கொஞ்சம் கிளியரன்ஸ் வருங்க. இப்போ இதுல வந்து அப்லோட் கொடுக்கலாம். அது எல்லாத்துலயுமே ரெமினியா இல்லைங்க, எல்லாமே ஒரே இதுதாங்க. ஒருத்தர்கிட்ட அந்த சாஃப்ட்வேரை வாங்கி இவங்க நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சு ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண சொல்லிடுறாங்க. என்னங்க அந்த 500 அடோப் போட்டோஷாப் 2024 ஆமாங்க ஆமாங்க. இப்போ அது வாங்குனா அது பர்சேஸ் பண்ணா எல்லாமே அதிலே பண்ணிடலாம். எல்லாமே அதிலே பண்ணிடலாம். இது எல்லாமே அதுல வந்துருங்க. நியூரல் ஃபில்டர்னு ஒன்னு இருக்குதுங்க. அதுல போனீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு போட்டோவை கொஞ்சம் இவங்க இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை கலர் பண்ணிடலாம். ஸ்கிராச்சஸ் போட்டோவே அந்த ஸ்கிராச்சஸ் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாமே அது என்னன்னா மந்த்லி கட்டணும். அடோப் போட்டோஷாப்
ஆமாங்க, மந்த்லி வருங்க. இது எல்லாமே ஃப்ரீங்கிறங்க. ஏஐ எல்லாமே அதுலயே வந்துடும். ஜென்ரேட் எல்லாமே அதுலயே வந்துருங்க. அந்த 500ல எல்லாமே மந்த்லி அதுலயே வந்துருங்க எல்லாமே. இப்ப நிறைய வந்துருச்சுங்க. 2025ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல 2025 போட்டோஷாப் ஃபியூச்சர்னு அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய கொண்டு வந்துட்டானுங்க, ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க. அதனால இருக்க அப்டேட் தான் ஆகிட்டு இருக்குங்க. ஆனா என்னன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வேணும். ஓகேங்களா? ஏன்னா இப்பவே 4 ஜிபிக்கு மேல போயிடுச்சு. 4.5 ஜிபிக்கு மேல போயிடுச்சுங்க போட்டோஷாப். அப்போ நீங்க 16 ஜிபியாவது இருந்தா தான் ரேம் கொஞ்சமாவது ஃபாஸ்டா இருக்கும். நோ ப்ராப்ளம், அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்க இது பண்ணிக்கலாங்க. எல்லாருமே கிராக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் வேணும்னா அவங்க அடோப் கிளவுட்ல போய் நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பேக்கேஜ் வாங்கிட்டீங்கன்னா மந்த்லி ரெனியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க ப்ரோ, நாளைக்கு பார்த்துடலாங்க. இப்போ பண்ணுனது ரெக்கார்ட் ஆகி வந்துருங்க. நீங்க பாருங்க. மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சிம்பிளா ஒரு பாஸ்வேர்ட் சைஸ் எப்படி மேக் பண்ணணுங்கிறத. அதே மாதிரி பென் டூல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பென் டூல் வந்து கண்டிப்பா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஏன்னா கட்டிங் போடணும்னா பென் டூல் தான் ரொம்ப ஈஸியானது. ஷார்ப்பா கட்டிங் போடலாம். நீங்க மேஜிக் டூல் ஆகட்டும், லேசர் டூல் ஆகட்டும், அதெல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்க. ஷேப் கரெக்டான ஷேப் வராது. சரிங்களா? ஆனா இப்ப நிறைய போட்டோஷாப் இப்ப 2024ல எல்லாமே வந்துருச்சு. கட் பண்றது எப்படின்னு இமேஜ் தனித்தனியா கட் பண்ணி வைக்கிறது வந்துருச்சு. இருந்தாலும் நீங்க பென் டூல் பழகிதான் ஆகணுங்க. சரிங்களா? சிம்பிளா சின்னதா பண்ணுங்க. அப்படியே அப்புறம் ஒரு போட்டோ எடுத்து ஃபுல் இமேஜ் பண்ணி பழகுங்க. ஒரு 2-3 நாள்ல ஈஸியா லேர்ன் பண்ணிடலாங்க. ஒன்றும் பெரிய இது கஷ்டமெல்லாம் இல்லைங்க. சரிங்களா? ஓகேங்க ப்ரோ. ஓகே, நாளை இதே டைம் பார்த்துடலாங்க. ஓகேங்க. நாளைக்கு இந்த பாஸ்போர்ட்லயே ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்ஷன்னா இப்ப நம்ம பண்ணதே ஆக்ஷன் ஒன்னு செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுங்க. ஒரு 100 பாஸ்போர்ட் சைஸ் 100 போட்டோ வந்தாலுமே 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதே மாதிரி எதுக்காக அதை ஆக்ஷன்னா ஐடி கார்டுக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாங்க. ஆக்ஷன் வந்து இப்ப செட் பண்ணிட்டோம்னா ஐடி கார்டு 500 ஐடி கார்டு வந்தாலும் நம்ம அதை உடனே டக்குன்னு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்க. நாளைக்கு பார்த்துடலாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.